வெல்கம் டு நானிஸ் விலாக். ஸோ இன்னைக்கான விலாக் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒரு ஃபேக் ஐடியில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எப்போ சொல்லணும்னு ஞாபகம் வச்சுன்னே இருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் அது சரியான நாள். ஸோ இன்றைக்கி வச்சு அதை ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ப்ராங்க் வீடியோவாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சமையல் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கொண்டு போகலாம். 3 hours later. உளுந்து கூட உளுந்து ஐயோ வேணப்பா அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. கிளாஸ்ல என்ன பண்றான்? என்னடா இது வச்சக்கல்ல? ஒரே நிமிஷம் இரு, நான் என்ன சொல்றேன்? நான் வந்து இப்ப செஃப் ஏடில வந்து எனக்கு கேப் வரும். அதான் செஃப் ஆம்லெட் போடுவது எப்படி? டேய் வந்து ஆந்திராவோட ஸ்பெஷல் गाइस முட்டை பாருங்க. ஒரு நிமிஷம் கையெடு. கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் செனிகிளி யூஸ் பண்ணிக்கலாம். गाइस இங்க பாருங்க சார், இந்த கன்சிஸ்டன்சி வந்து சளிக்கு நல்லது. மசாலா செடியில் வரல. செனிகிலா பேர் போடணும். இவங்க அம்மா பாத்துவாங்க, அவன் எக்ஸ் பேர் போறாதான். சரி மக்களே, ஒண்ணு பண்ணுங்க, இதுல 2 இருக்கு, அந்த தட்டி கொஞ்சம் பெப்பர் அதிகமா போட்டோம்னா அதெல்லாம் இதுல போடுறான். நல்லா எல்லாம் ஊத்துனீங்களா? எண்ணெய் ஊத்தக்கூடாது, ஆயில் ஃப்ரீடா பாரு. மாமா கை என்ன நினைச்சேன்? நான் பண்றேன். இப்போ வந்து நம்மளுடைய நீ தூக்குது போடுறேன். அதெல்லாம் அந்த என்ன என்னன்னா காசு வெயிட் பண்ணிக்கிறாங்க. அதை கோட் செட் எடிட் பண்றது எப்படி இருக்கு? நீங்க சாப்பிட்டது நீங்களே சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டது நீங்களே சாப்பிடுங்க. பழகி மீறி கொஞ்சம் பெட்டையா அவனுமே ட்ரை பண்ணாதீங்க வீட்டுல. இதை விட மோசமா எவனாலையும் ஆம்லெட் போட முடியாது. நாங்க போடுவோம். என்னடா கர்மம் இது? ஆம்லெட் கூட போட தெரியும்.